நீங்கள் ஸ்டாக்ஸை பிக்கப் பண்ணும்போது மெயினாக வந்து 5 பேராமீட்டர்ஸ் வச்சுக்கணும். ஒன்று வந்து கேஷ் ஃப்ளோ செக் பண்ணும்போது பாசிட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கணும். செகண்ட் பேராமீட்டர் வந்து சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, ஆர்ஓஇ இதெல்லாம் வந்து கிரேட்டர் தென் 15% இருக்கான்னு பார்த்துங்க. தேர்ட் பேராமீட்டர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 15,000 crores இருக்கான்னு பாருங்கள். ஃபோர்த் பேராமீட்டர் வந்து 0% இருக்கணும். ஃபிஃப்த்து பேராமீட்டர் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து <1 இருக்கணும். இந்த 5 பேராமீட்டர்ஸும் மேட்ச் ஆகிற ஸ்டாக்ஸை பிக் பண்ணிங்கன்னா க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். மெயினாக வந்து ப்ராஃபிட் க்ரோத் பாருங்கள். நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனி, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற கம்பெனி, அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ணிங்க.